மார்னிங் ஃப்ரெண்ட். இன்னைக்கு எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூரிக்கு மாவு பசஞ்சு வச்சுருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். இது சென்னா மசாலாவுக்கு தக்காளி வெங்காயம் இது இருக்குல்ல ஏலக்காய் பட்டை கிராம்பு ஒரு பிரிஞ்சி எல்லாத்தையும் போட்டு இதிலே போட்டு அரைச்சி எடுத்துருக்குறேன். கொஞ்சோண்டு ஆனியன் ஒரே ஒரு ஆனியனை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி கருவேப்பிலை. இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஆயில் விட்டு ஊற்றி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு ஒரு 2 டீஸ்பூன் ஆயில், ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஓகே, போட்டுக்கலாம். கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. அதிலே வெறிக்குன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. இது சென்னா மசாலா பண்ணிட்டு உடனே இதை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை எடுத்து அதில் அப்படியே ஊற்ற வேண்டியதுதான். கொஞ்சம் கொதிச்சோடனே ஒரு டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் ஆட் பண்ணணும் நம்ம இதில். ஓகே, மிளகாத்தூள் ஆட் பண்ணி அதுவும் நல்லா கொதிக்க விடணும். பெருசு பண்ணிக்கோங்க அடுப்பை, கொதிக்கட்டும். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட். இங்கே பாருங்களேன், இது என்னத்துக்குன்னா அந்த வெங்காயத்தோல் எல்லாம் நான் அந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்குவேன். எதுக்குன்னா அந்த டேபிள் ரோஸ் செடியெல்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் இப்படி நல்லா கையால் நல்லா மசிச்சு அந்த ஜூஸஸ் இருக்குல்ல தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. எப்படியே 1 மணி நேரம். அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டி நம்ம செடிக்கெலாம் ஊற்றும்போது சூப்பராக பூக்கும்னு நான் கேள்விப்பட்டேன். நான் டெய்லி இது மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். வேஸ்ட் பண்ணாமல் ஆனியன் தோலெல்லாம் இது மாதிரி பண்ணிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட், இது பாருங்கள் வெளில இருந்துச்சு, கொண்டாந்து கீழே விழுந்துக்கு இருந்துச்சு. சரின்னு இங்கே வச்சுக்கிட்டேன் எங்கள் வீட்டில். ஓகே, இது கொதி வரட்டும். இந்த பொம்மை எங்கே வாங்கினேன்னா தஞ்சாவூரில் வாங்கியிருந்தேன். இதோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 450. ஓகே, நான் இப்போ திருப்பி இதுக்கு பார்க்கலாம். கொதிக்கட்டும். தக்காளி வெங்காயம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, பட்டை கிராம்பெலாம் போட்டு அதை எடுத்து இதில் ஊற்றிருக்கேன். ஒரு டீஸ்பூன் நான் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன். கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். அதுவும் கொஞ்சம் 1 நிமிஷம் எல்லாமே கொதிக்க விடணும். ஏன்னா நம்ம பச்சையாக அரைச்சி போடுறோம் இல்லைங்களா, அதனால. ஓகே, இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் எவரெஸ்ட்டு சென்னா மசாலா இருக்கு இல்லையா, எவரெஸ்ட்டு அந்த பாக்கெட்டில் உள்ளது தான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த சென்னா மசாலா இருக்குல்ல, அதை எடுத்து அப்படியே நம்ம கொட்ட வேண்டியது. நான் வேக வச்ச சென்னா பெரிய கொண்டக்கடலை எடுத்திருக்கேன், அதை போட்டுக்கிறேன். இது நல்லா கொதிக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மேலே அப்படியே நம்ம இதை கொத்தமல்லி கருவேப்பிலையே தூவி விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஆனியன் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம மேலே போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கிட்டு எல்லாம் கொஞ்சம் திக்காக வந்தோடனே நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். சுவையான சென்னா மசாலா ரெடி. மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் பட்டன் தட்டிக்கோங்க ஃப்ரெண்ட். கொதிக்கட்டும், வாங்க வெயிட் பண்ணலாம் கொஞ்ச நாளி.